ஹாய் ஃப்ரெண்ட், உங்கள் ரீனா பேசுகிறாங்க. ஆக்சுவலாக விஜய் அண்ணனை எப்படியெல்லாம் தாக்கணுன்ட்டு கேவலமாக ரொம்ப ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறீங்கள்ல. அரசியலாக இதெல்லாம் அசிங்கமாக டிஎம்கே பர்சன்ஸ்க்கெல்லாம் அந்த மனுஷனை எவ்வளோ தான் டார்ச்சர் பண்ணுவீங்க? உங்களுக்கெல்லாம் சென்ஸ் இருக்கா? நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அவரை அழிக்கணுன்ட்டு. நீங்கள் அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் அவர் மேலே போயிட்டே தான் இருக்கார். சரிங்களா? மேலே ஓங்கி மக்கள் அவரை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? உங்களுக்கெல்லாம் அறிவில்லை? இது பாருங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்யுன்ய வாழ்க்கை அவங்களுக்குள்ளே என்ன வேணாலும் இருந்துட்டு போகலாம். சரிங்களா? அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே என்ன பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் இல்லையா? உங்கள் வீட்டு அசிங்கத்தை வெளியே நான் சொல்லட்டுமா? எவ்வளோ அசிங்கம்லாம் நீங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்ட்டு காட்டட்டுமா? என்னமோ இப்போ யோகிய மாதிரி பேசுகிறீங்க, யோகிய மாதிரி இது பண்ணுறீங்க. யார் யார் வாயை மூடிட்டுருக்காங்க, யார் யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, என்னென்ன கேவலமாக உங்கள் குடும்பத்தில் நடந்துருக்குதுன்னு எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள் அண்ணன் குடும்பத்தில் நீங்கள் நுழையாதீங்க. அது உங்களுக்கு நல்லதும் இல்லை. சரிங்களா? என்ன ஓவராக தான் அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜெயலலிதா அம்மாவோட ஆசீர்வாதம் முழுசாக இருக்குதுங்க விஜய் அண்ணனுக்கு. எம்ஜிஆர் தாத்தாவோட ஆசீர்வாதம் முழுசாக இருக்குது. கண்டிப்பாக யார் என்ன பண்ணாலும் எங்கள் விஜய் அண்ணா இந்த வாட்டி வருவார். பார்க்கலாமா? திராணி இருக்கா? திராணி இருக்கிறா உங்களுக்கு? வருவார், கண்டிப்பாக வருவார். இது நான் சொல்லலை, ஜெயலலிதா அம்மா சொல்கிறாங்க. அந்த பிள்ளை எவ்வளோ தான் கஷ்டப்படுத்துவீங்க அப்படின்ட்டு ஜெயலலிதா அம்மா சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க ஜெயலலிதா அம்மா இருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் அண்ணா வருவார். அது இல்லாமல் மக்களோட சப்போர்ட்டு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஜெயலலிதா அம்மாவுக்கு மக்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவருக்கு இவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஜெயலலிதா அம்மா மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த ஜெயலலிதா அம்மா இன்றைக்கி மக்கள் சப்போர்ட்டில் இருக்கிற விஜய் அண்ணனை வர வச்சிட்ருக்காங்க. எவனாலையும் எவ்வளாலையும் ஒன்றுமே முடியாது. சரிங்களா? இன்னொன்று, இந்த சன் நியூஸு, இந்த மீடியா, இந்த அகென்ஸ்ட் மீடியா, எங்கள் அண்ணனுக்கு அகென்ஸ்ட் மீடியாலாம் சும்மா கேவலப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிற சூனியம். எப்படி உங்களுக்கு நீங்கள் வச்சு இந்த கரூர் மேட்டரில் பார்த்தீங்கல்ல, கரூர் மேட்டரில் நீங்கள் பண்ண தப்புக்கு எங்கள் அண்ணன் தண்டனை அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஒரு பர்சனுக்கு 20 லட்சம் கொடுத்தாங்க. ஆனால் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க. இது 100% நான் சொல்ல முடியும். நீங்கள் தான் தப்பு. ஏன்னா ஜெயலலிதா அம்மா ஆத்மா என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா ஆத்மா அன்றைக்கே எனக்கு சொல்லிட்டாங்க. யார் செஞ்சீங்க, யார் யார் என்ன பண்ணீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். டிஎம்கேயால் தான் அந்த 42 உயிர் போச்சு. இது எங்கே வேணாலும் அடித்து சொல்லுவேன், சத்தியம் பண்ணி சொல்லுவேன். எங்கள் அண்ணனால் போகலை. இருந்தாலும் எங்கள் அண்ணன் ஒரு மக்களை தான் சொந்த வீட்டாலாம் நினைக்கிறாரு. அதனால் எங்கள் அண்ணன் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்குறாரு. இன்னொன்று, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நடுவில் நீங்கள் யாருடா? இன்னொன்று வாட்டி சொல்லிட்டேன். அவங்க தனிப்பட்ட கருத்தில் அவரை டிஸ்டர்ப் பண்ணிங்க, இந்த மக்கள் சும்மா இருக்க மாட்டோம். அதுவும் தங்கச்சிங்க சும்மா இருக்க மாட்டோம். என்ன வேணாலும் பாருங்கள், நாங்கள் ஜெயிச்சு காட்டுவோம். ஜெயிக்க வச்சு எங்கள் அண்ணனை ஜெயிக்க வச்சு அழகு பார்ப்போம்.